ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கார்னிவல் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ ப்ரைஸிங், உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனேயுமே கன் ஷூட் பண்ணுற மாதிரி இடம்லாம் இருந்துச்சு. அதில் வந்து பால் போட்டு உள்ளே ஷூட் பண்ணலாம், ட்ரிகர் பண்ணுற மாதிரி அது கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஷூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, டாய் அங்கே எங்கடா உட்கார்ற, உள்ளத்துல உட்காருங்க பவன், ஸ்லைடில் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஸ்லைடில் வந்தார். அப்புறம் இந்த மாதிரி ட்ராக் மாதிரி போட்டு குட்டியாக ஒரு கார் இருந்துச்சு, அதில் வந்து ஜாலியாக விளையாண்டார் நம்மளே. ஓடுறான்னு பார்த்தா அதுக்குள்ள குட்டி குட்டியாக வீடெல்லாம் நிறைய இருந்துச்சு. அங்கே போய் உள்ளே சமைக்கிறதுக்கு சமைக்கிற மாதிரி ஒரு வீடு மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஃபயர் ஸ்டேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீடெல்லாம் ஒரு விசிட் அடித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோப்பில் பார்த்தீங்கன்னா லேடர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மேலே ஏற ஆரம்பிச்சவர் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். மறுபடியும் செகண்ட் டைம் மேலே வரைக்கும் ஏறிட்டான். பட் இருந்தாலும் இறங்க முடியல. அவர் டாமா விழுந்தாங்க கீழே. சரி, அது ஒன்றும் பெரிய அடி இல்லை, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து போனால் ட்ராம்போலின். இங்கே தாங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஃபுல்லாக ஜாலியாக அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு படுத்துட்டான். மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் ஓடுறான். அங்கே மெயின்டெனன்ஸ்க்கு இருந்தவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக விளையாண்டாங்க அவர் கூட. ஸோ அதில் கொஞ்ச நேரம் நல்லா டைம் பாஸ் பண்ணார். ஆனால் உண்மையிலே ஒர்த்துன்னு பார்த்தா இந்த ட்ராம்போலின் நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. மேக்ஸிமம் டைம் அவர் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ குழந்தைங்க எல்லாருமே மோஸ்ட்டாக அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடமும் நல்லா, அந்த ட்ராம்போலின் சூப்பராக இருக்குது, அந்த பவுன்ஸ் ஆகுறது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அவர் போயிருக்காரு அப்படின்றதுனால அவரால் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ண முடியல. கரெக்டாக ஜம்ப் பண்ண முடியல அவரால். கீழே டமால்னு கீழே விழுந்துக்கிட்டே இருந்தார். பட் கீழே உங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு போகும்போது கீழே விழுந்தாலும் பயப்படாதீங்க, ஏன்னா அடிபடாது. அது ஃபுல்லாகவே ஸ்பாஞ்சு தான். ஸோ கண்டிப்பாக அடிபடாது. கடைசியாக அவர் மெயின்டெனன்ஸில் இருக்கிற ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு இருந்தார். இவர் அது மேலே இப்படி படுத்துட்டார், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு கார் ரைடு மட்டும் போகிறேன் அப்படின்னாரு. ஸோ இதுவும் அங்கே அவைலபிளாக இருக்குது. இதனோட ப்ரைஸ் ஒர்த் பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவருக்கு 400 ருபீஸ், 1 ஹவருக்கு 600. 5 ஏஜுக்கு மேலே இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸும் உள்ளே போகணும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்து தான். இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்களும் போய் என்ன என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது இன்ஃபர்மேஷன் தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.